ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஜிடிஎஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்காக அதிகம் பேர் வெயிட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு எல்லோரும் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் A to Z இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் நண்பா. கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ வந்து நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்டகரி வைஸாக உங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். அந்த பர்சன்டேஜுக்குள்ளே நீங்கள் வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் கரெக்டாக இதுவாக கொடுக்கல, ஆனால் இதுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும். ஸோ அந்த பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நான் வீடியோ எண்டில் டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஸோ அதுக்குள்ளே உங்களுடைய மார்க் பர்சன்டேஜ் வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது A to Z இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அதாவது BPM, அப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ABPM, அப்புறம் டக் சேவக். இது 3 போஸ்டிங்க்கு தான் வேகன்சி விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டக் சேவக்னா GDS தான். ஓகேங்களா? இது 3 விதமான போஸ்டிங்க்கு தான் வேகன்சி விட்டுருக்காங்க. வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 28,740 வேகன்சி விட்டுருக்காங்க இந்தியா முழுக்க. ஸோ அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 2000க்கும் மேலே வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆன்லைன், அதுக்கப்புறம் எடிட்டிங் அண்டு கரெக்ஷன் விண்டோ எல்லாம் என்னென்ன டேட்டில் எந்தெந்த டேட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த டேட்டில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 31/1/2026 14/2/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். ஸ்டார்டிங் டேட், அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 31/1/2026. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு பார்த்தீங்கன்னா 14/2/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாகணும். அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடு 2/2/2026 16/2/2026 நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பேமெண்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாகணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க பார்த்தியா, அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 18/2/2026 19/2/2026 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு நாள் தான் டைம். ஓகேங்களா? 18ஆம் கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் 19ஆம் 6 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் கரெக்ஷன் பண்ணி அதுக்குள்ளே கரெக்ஷன் பண்ணி முடிச்சாகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டோட ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடய ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒர்க்கு எப்படி தனித்தனியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான சேல்ரி பார்த்தீங்கன்னா, அதாவது BPMக்கு, அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து 12,000 29,380 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக இருக்கும். அதோட அலவன்ஸும் சேர்ந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதால அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு வந்து, அதுக்கப்புறம் டக் சேவக்கு வந்து GDSக்கு வந்து 10,000 24,474 ரூபா வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் இது. ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் சேலரி பற்றி கவலைப்படதில்லை, உங்களுக்கு சேலரி எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து மினிமம் 18 வயசு இருக்கணும். அதுக்கு மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது போக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அது SC STயாக இருந்தீங்கன்னா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது அவங்க 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் OBCயாக இருந்தீங்கன்னா 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அப்புறம் நீங்கள் EWS இருந்தீங்கன்னா இன்னொரு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு, நீங்கள் எந்த வயசில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் PWD இருந்தீங்கன்னா 10 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே PWD OBCயாக இருந்தீங்கன்னா 13 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அதே PWD SC STயாக இருந்தீங்கன்னா 15 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், உங்களுக்கு ஏஜ் 40 மினிமமே, மேக்ஸிமம் உங்களுக்கு 40 ஏஜ் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அது போக உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. ஸோ உங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் OBC EWS வந்து 100 ரூபா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் SC ST ஃபீமேல் PWD கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நோ ஃபீஸ், எந்த ஒரு ஃபீஸ் இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட் வச்சுருக்கணும்னா 10th மார்க் ஷீட்டு, மார்க் சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அப்புறம் சிக்னேச்சரு,
கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் நாலேஜ் வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து கம்ப்யூட்டரில் எதனா நாலேஜ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் எதனா நாலேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதர் நாலேஜ் வச்சுருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை. ஒன்லி உங்களுக்கு மார்க் ஷீட் வச்சு பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் இல்லை, இன்டர்வியூ இல்லை. ஓகேங்களா? நீங்கள் செலக்ட் ஆனது ஒரு சின்ன இன்டர்வியூ இருக்கும், அது மட்டும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சுருக்கீங்கன்னா மார்க் ஷீட்டு, ஐடென்டிட்டி ப்ரூஃபு, கேஷ் சர்டிஃபிகேட்டு, பிடபிள்யூடி சர்டிஃபிகேட்டு, இடபிள்யூ சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப். இது அதுக்கு 10th மார்க் ஷீட்டே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? இதே போதும், இந்த சர்டிஃபிகேட்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் வந்து பிளாக் அண்டு ப்ளூவில் நீங்கள் சிக்னேச்சர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் சொல்லியிருக்கிறது அவ்வளோதான் நண்பா. அதுக்கப்புறம் நான் பர்சன்டேஜ் சொல்லியிருந்தீங்களா, எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தால் நீங்கள் ஸோ ஓகேங்களா, நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருந்தீங்கன்னா இது பண்ணிடலாம்னா இதில் இதோ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்குறேன் பாருங்க. ஜென்ரல் யூஆர் இருந்தீங்கன்னா 85% 95% இருந்தால் வெரி ஸ்ட்ராங் சான்ஸ், உங்களுக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம். 80லேருந்து 84% இருந்தால் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் லோவாக இருக்கும். 75லேருந்து 79 இருந்தீங்கன்னா ஏரியா பொறுத்து உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓபிசியாக இருந்தீங்கன்னா 80லேருந்து 90 இருந்தீங்கன்னா அதுதான் மேலேருந்து கீழே வர வரைக்கும் உங்களுக்கு அப்படியே ஒரு இதுவாக குறைஞ்சிட்டே வரும். ஓகேங்களா? நல்லா நீங்கள் 80லேருந்து 90 இருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் சொல்ல உங்களுக்கு கிடச்சிரும் கன்ஃபார்மாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரவங்களுக்கு ஏரியா பொறுத்து அந்த ஏரியாவில் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, ஸோ அதுக்கு எவ்வளோ மார்க் அவங்களாம் எடுத்துருக்காங்க, அதை பொறுத்து உங்களுக்கு ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எஸ்சிக்கு பார்த்துங்க, எஸ்டிக்கும் பார்த்துக்குங்க, எல்லாமே பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா அவங்களும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த மார்க் கீழே வரீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மார்க் கீழே வரீங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஸோ இது வந்து நான் கரெக்டாக ஒரு இதுவாக சொல்லலை, ஒரு தோராயமாக நான் கரெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அதை வச்சு இந்த மார்க் கீழே நீங்கள் வரீங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நண்பா. இவ்வளோ தான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். இன்னிலிருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்ளை வீடியோ வேணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளை வீடியோ வேணுன்னா எனக்கு அப்ளைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் நான் சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன். ஓகே நண்பா. ஓகே, டேக் கேர், பாய்.